வணக்கம் நண்பர்களே, உங்கள் பொன்மொழி உங்களுக்காக மீண்டும் புதிய தகவலுடன். கண்டிஷன் அண்ட் வாரண்ட்டி. ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து வாரண்ட்டி. செக்ஷன் 12(3) ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. ஸோ இதுதான் வந்து இந்த வாரண்ட்டியை பற்றின தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு பிரிவு. இதில் நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்த்துடலாம். சேம் ஹோட்டல், அதே ஹோட்டலில் அதே நூடுல் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நூடுல் ஆர்டர் பண்ணியிருக்கும் போது அங்கே நமக்கு வந்து பார்த்தோம்னா நூடுல்ஸ் வித் சில்லி சாஸ் எல்லாமே வந்து நமக்கு வருது. இந்த இடத்துல நம்ம நூடுல் ஆர்டர் பண்ண பிறகு நமக்கு சாஸ் வந்து கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம சாஸ் கொடுக்கல அப்படின்றதுக்காக இது நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கண்டிஷன் நூடுல், அந்த நூடுல் அவங்க கொடுத்துட்டாங்க. பட் அந்த நூடுலுக்காக அது கூட டிஃபால்ட்டாக கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ். அது கொடுக்கப்பட வேண்டியது, அது வந்து கொடுக்கல. அதை கொடுக்கலன்றதுக்காக நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனால் இன்னொன்று செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? அதுக்கான டேமேஜை கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டேமேஜ் என்ன? ஸோ சில்லி சாஸ் தரல, இல்லை டொமேட்டோ சாஸ் தரல அப்படின்னு சொன்னால் சாஸுக்கு பதிலாக கிரேவி நம்ம கிளைம் பண்ணிட்டு அந்த டேமேஜுக்காக கிரேவி நம்ம கிளைம் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுற விஷயங்கள் தான். இவ்வளோ தான் விஷயமே. ஸோ வாரண்டியில் வந்து நாம் பொருளை ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஆனால் நமக்கு ஏற்பட்ட டேமேஜை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 12(3)ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, வாரண்டி இஸ் ஸ்டிபுலேஷன் கொலாட்ரல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், the breach of which gives rise to a claim for damages but not to right to reject the goods and treat the repudiated. ஸோ இதில் தெளிவாக புரிஞ்சு பாருங்கள். நம்ம அந்த வாரண்ட்டி ஆஸ் பர் வாரண்ட்டி நமக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அந்த ப்ரீச் ஆஃப் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரீச் ஆஃப் வாரண்ட்டிக்கான டேமேஜை நம்ம கிளைம் பண்ணலாம், ஆனால் அந்த பொருளை திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக நம்ம ஒரு கேஸில் ஒன்று பார்த்துடலாமா? ஸோ அந்த கேஸில் பார்க்கும்போது இன்னும் நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அது. ஸோ இந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிறுவனம் வந்து தங்களுக்கு தேவையான இன்டர்காம் ஃபெசிலிட்டிஸ், இப்போ நமக்கு மொபைல்லாம் நம்ம அதிகமாக வந்துடுறதுனால நமக்கு இன்டர்காம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் இன்டர்காம் பெரிய பெரிய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்காம் வந்து டிஃபால்ட்டாக கம்பெனியில் செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃப்ளோரில் தான் அடுத்த ஃப்ளோரில் உள்ளவங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு இன்டர்காம் சர்வீஸ் கொடுக்குற நிறுவனம் தான் வந்து இந்தாச்செம் எலக்ட்ரானிக் அப்படின்ற ஒரு நிறுவனம். இவங்க விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த சர்வீஸை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான டிவைஸ் ஒரு 32 டிவைஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த 32 டிவைஸும் வந்து 1990 மார்ச் 1990 வந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது விற்கும் போது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, விசாகப்பட்டினத்திலே நாங்கள் ஒரு சர்வீஸ் சென்டரை நாங்கள் கொண்டு வரோம். ஸோ அந்த சர்வீஸ் சென்டர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி விசாகப்பட்டினத்தில் ஒரு சர்வீஸ் சென்டரை அவங்க கொண்டு வரல. அதே சமயம் அந்த மெஷினரிஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எதுவுமே ஒர்க் ஆகலை. இதனால் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1990 அவங்க இந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப் டு 1991 வரைக்கும் வந்து அவங்களுக்கான டெலிஃபோன் கனெக்ஷன் வந்து வரல. அந்த பீரியடில் வந்து பார்த்தோம்னா இதனால் அவங்களுக்கு ஒரு டிலே இருக்குது இங்கே. ஸோ இந்த டிலே இருக்குது. இந்த டிலேவை தாண்டி அந்த கனெக்ஷன் வந்த பிறகும் அந்த மெஷின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இதுக்காக அவங்க திரும்ப அந்த நிறுவனத்தோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறாங்க, திரும்ப அந்த நிறுவனத்தோட பேசியும் அவங்க சர்வீஸ் வந்து ஒழுங்காக தரலை. அதே சமயம் அந்த மெஷினரிஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் குவாலிட்டி இல்லை. கன்சூமர் கமிஷனுக்கு வந்து இந்த கேஸ் வருது. இதில் வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அதன்படி இந்த கேஸ் வந்து கமிஷனை எடுத்துக்கிட்டு இதை என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணும்போது ஸோ பெட்டிஷனர் தரப்பில் அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரின்னு வருது. ஆக்சுவலி இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பீலுக்கு போன கேஸ், அதனால தான் வந்து அந்த நிறுவனத்தோட பேர் இருக்குது. ஸோ பிளைன்டிஃப் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது கிளியராக அந்த என்கொயரியில் தெரிய வந்த பிறகு செக்ஷன் 14 சப்கிளாஸ் 1 சப் 3(c)ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ஆர்டர் படி இதில் நிறுவனம் வந்து கேட்டிருக்க கிளைம் பார்த்திங்கன்னா, அவங்க இந்த மிஷினரி வாங்கின மொத்த காசையும் வந்து அவங்க கிளைமாக கேட்குறாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1,87,599 அதை வாங்கியிருக்காங்க. அந்த முழு காசையும் அவங்க திருப்பி தரணுன்ற மாதிரிக்கு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஆர்டர் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட் ப்ளஸ் 12% இன்ட்ரெஸ்ட் சேர்த்து இந்த நிறுவனம் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை முடிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஆனால் அதுக்கான டேமேஜாக அவங்க கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான்
இந்த வாரண்டியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஸோ இன்றைக்கி போதுமான தகவலை நம்ம தெரிஞ்சிட்டோன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.